ஹலோ மக்களே, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோஸ். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணலான்றதுனால ஒரு முகூர்த்தம் மேக்கப் டுட்டோரியலோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் இவங்களுக்கு பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்கின் ப்ரெப், தட் இஸ் மாய்ஸ்சரைசிங் அண்ட் ப்ரைமிங் எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் அவங்களோட ஐப்ரோஸ் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாகவே ஷேப்பாக கரெக்டாக இருந்துச்சுன்றதுனால அவங்களுக்கு ஜஸ்ட் ஐப்ரோ ஃபில்லிங் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நான் பிஎஸ்சியோட பவுடர்ட் ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணி அவங்களோட ஐப்ரோஸில் இருந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்துட்டு ஐஷேடோ பேஸ். ஸோ எந்த ஐலுக்காக இருந்தாலும் அது வைப்ரண்ட்டாக தெரியணும்னா அதோட பேஸ் வந்துட்டு எவ்வளோ லைட்டாக இருக்கோ அவ்வளோக்கு வைப்ரண்ட்டாக தெரியும். அண்ட் நான் எல்லா ப்ராடக்டோட நேம்ஸையுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை சிக்னேச்சர் ஐ லுக். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஐ லுக், பட் ஸ்டில் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியுற ஐ லுக். இட்ஸ் வெரி சிம்பிள், லைக் க்ரீஸ் ஷேட் அண்ட் அவுட்டர் கார்னர் ஷேட் மெரூன் அண்ட் ட்ரான்சிஷன் ஷேட் இஸ் ப்ரான்ஸ் அண்ட் இன்னர் கார்னர் இஸ் கோல்ட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் த. அண்ட் இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 2 ஸ்டெப்பை நான் மிக்ஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லேயர்லேயே கொடுத்துட்டேன். தட் இஸ் ஆரஞ்ச் கரெக்டாக ப்ளஸ் நியூட்ரலைசிங் கன்சிலர் ஒரு சிங்கிள் லேயர்லேயே கொடுத்துட்டேன். பிகாஸ் அவங்க வந்துட்டு என்னோட ஏர்லி மார்னிங் பிரைட், ஆப்வியஸ்லி டைம் வந்துட்டு அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் டைம் கம்மி பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் கம்மி பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். அண்ட் நான் இப்போ அவங்களுக்கு ஆஃப் பண்ணலன்ட்டு க்ரீம் ஃபவுண்டேஷன். அதோட மெயின் ரீசன் என்னென்னா அவங்களோட ஹால் வந்துட்டு நான் ஏசி ஹால். ஸோ க்ரீம் ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு சிங்கிள் லேயர்லேயே ரொம்ப ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுத்துரும். ஸோ அது ரொம்ப லேயராக பண்ண தேவையில்லை. எவ்வளோக்கு லேயர் கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ வந்துட்டு பெட்டர். அண்ட் யூஸ்வலாக எப்போவுமே அவங்களோட ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபவுண்டேஷன் ஷேட் கரெக்டாக இருக்கா எல்லாருமே டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவோம். பட் அவங்களுக்கு நான் இப்போ பண்ணாததுக்கு ரீசன், முந்தின நாள் நைட்டே அவங்களோட ரிசப்ஷனில் எல்லா ஃபவுண்டேஷன் ஷேடு அண்ட் கன்சிலர் ஷேட் எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணி எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஜம்பிங் இன் டு த ஷேட்ஸ். அண்ட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இருக்கிற ஹார்ஷ் லைன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது லைட் ஷேட் கன்சிலர். ஆப்வியஸ்லி லைட் ஷேட் கன்சிலர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் லைட் நல்லா பவுன்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு க்ளோவி எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஐ எம் கிவிங் அ வெரி தின் லேயர் ஆஃப் ஃபோட்டோ ஃபினிஷ் பவுடர் ஃப்ரம் நிக்ஸ். அண்ட் அகெயின் நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட நேம்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்துட்டு நெக்ஸோட பவுடர் பேலட். ஸோ இதில் வந்துட்டு ஹைலைட்டிங் பவுடர் இருக்கும், பனானா பவுடர் அண்ட் ப்ரான்சர் எல்லாமே இருக்கும். திஸ் இஸ் லைக் ஆல் இன் ஒன் பேலட். ஸோ நான் அவங்களோட அண்டர் ஐயில் பனானா பவுடர் அண்ட் அவங்க ஸ்கின்னுக்கு டெப்த்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு ப்ரான்சர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே பவுடர் ப்ராடக்ட்ன்றதுனால ஐப்ரோஸில் கொஞ்சம் ஃபாலோ அவுட் இருக்கும். அது அப்பப்போ ஸ்பூலியை வச்சு நான் ரிமூவும் பண்ணிடுறேன். ஸோ பேஸ் லுக்கில் லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ளஷ். ஸோ இந்த ப்ளஷ்ஷும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவும் போட்டு அவங்களோட பேஸ் லுக்கை வந்துட்டு நான் லாக் பண்ணியாச்சு. அண்ட் ஆக்சுவலாக நான் இந்த லிப் ஷேட் வந்துட்டு லாஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் யோசிச்சது கூரை சாரிக்கு ரெட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜென்ரலாக அப்படி தான் பண்ணுவோம். பட் ஸ்டில் இவங்க ஸ்கின் டோனுக்கு பிங்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் பிங்க் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஹியர் கம்ஸ் தட் காஜல் ஐலைனர் பார்ட். ஸோ ஆக்சுவலாக 2 ப்ராடக்டில் நான் ரொம்ப ரிலே ஆவேன். ஒன் இஸ் சாம்பரோட பிளாக்கஸ்ட் பிளாக் காஜல் அண்ட் அதர் ஒன் இஸ் டூ ஃபேஸ்டோட ஐலைனர். ரெண்டுமே ரொம்ப இன்டென்ஸான பிளாக் ஷேட். ஸோ ரொம்ப அழகான ஐ லுக் வந்துட்டு கொடுக்கும். நான் இது இல்லாமல் 3rd ஸ்டெப் பண்ணுறது வந்துட்டு முகூர்த்தம் பிரைட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட அண்டர் ஐயில் போட்டுருக்கிற காஜலை வந்துட்டு பிளாக் ஐஷேடோ வச்சு ஸ்மட்ச் அவுட் பண்ணிடுவேன். ஸோ அது ரொம்ப ஸ்லீக்கான லுக் கொடுக்கும். அதே டைம் பிரைட்ஸ் வந்து அழுதுட்டாங்கன்னா அப்போ காஜலும் ஸ்மட்ச் ஆகாது. அண்ட் ஹியர் கம்ஸ் தட் ஐலாஷ் பார்ட். ஸோ ஐலாஷ் வந்துட்டு எந்த லுக்கையுமே தூக்கி கொடுத்துரும். நீங்கள் எந்த ஐ லுக்குமே பண்ணலனாலுமே ஐலாஷ் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃபைனலி த ஹைலைட்டர் அண்ட் ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அழகான பிந்தியும் ஒன்று வச்சாச்சு. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லுக். அண்ட் உங்களுக்கு இந்த லுக் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.